மத்திய பிரதேசம் மாநிலம் போபால் அடுத்த பர்கேடா பதானி பகுதியில் வகுப்பறையில் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென சிமெண்ட் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்து இருவர் காயமடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருக்கக்கூடிய பர்கேடா பதானி பகுதியில் பிஎம்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது. அதாவது பிஎம்சி என்பது இந்த திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியாகும். நாடு முழுவதும் சுமார் 14,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பிஎம்சி பள்ளிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பள்ளியில் வகுப்பறை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென மேலே இருந்த கான்கிரீட் பிளாஸ்டர் ஒன்று திடீரென பெயர்ந்து விழுந்தது. வகுப்பறை நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென பிளாஸ்டர் பெயர்ந்து விழுந்ததால் அதனை கண்ட ஆசிரியரும் மாணவிகளும் பயந்து அலறினர். இது பிளாஸ்டர் பெயர்ந்து விழுந்ததில் 2 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இதுபோன்று பெயர்ந்து விழுவது முதன்முறை அல்ல என்றும், கடந்த மாதம் கூட இதே போன்று வகுப்பறையில் இருந்த கான்கிரீட் பிளாஸ்டர் பெயர்ந்து விழுந்ததாக கூறப்படுகின்றது. இந்த பிஎம்சி பள்ளிகள் திட்டத்திற்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகின்ற நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட சிறிது நாட்களிலேயே இது போன்று பெயர்ந்து விழுவது ஊழல் மற்றும் கவனக்குறைவு காரணமாகவே இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறுவதாக பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.